வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஒரு பெண் ஜாதகர் அவருடைய கணவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அவருக்கு அவர் கணவர் சார்ந்த சில அறிகுறிகள், பிரச்சனைகள் தென்படுகின்றன. அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார். குறிப்பாக இவருக்கும் அவருடைய கணவருக்கும் அடிக்கடி சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர் தன்னை விட்டு விலகி செல்வதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் ஏதேனும் தென்படுகின்றதா, மற்றும் அவருக்கு வேறு ஏதேனும் தொடர்புகள் இதுபோன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று, அதன் அடிப்படையில் இவர் கணவருடன் சேர்ந்து வாழ்வதற்கான ஏதேனும் பரிகார அமைப்புகள் மற்றும் இவர்கள் இருவருக்கும் இடையான புரிதல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக ஒருவருக்கு திருமண பந்தம் சார்ந்து ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்றாலே, குறிப்பாக ஆண் ஜாதகருக்கு திருமணம் பிணக்குகள் வருகின்றது என்றால் 7ஆம் இடம் மற்றும் பார்க்கக்கூடாது. பெண் ஜாதகருக்கு இது போன்ற பிரச்சனைகள் மிக மிக சொற்பமாக வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆண் ஜாதகருக்கு குறிப்பாக அவர்களுடைய 7ஆம் இடம் மற்றும் அல்லாமல் ஏதேனும் செவ்வாய் சார்ந்த அமைப்புகள் மற்றும் அவர்களுக்கு ராகு கேது சார்ந்த தொடர்புகள், வர்க்கோத்தம சார்ந்த அமைப்புகள், குறிப்பாக 3, 5, 8 இந்த இடங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பெண் ஜாதகருக்கு அவருக்கு லக்னம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பார்த்தாலே போதும். அவர்களுக்கு குடும்ப அமைப்பு வலுவாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெண் ஒரு ஆணை விட்டு சென்று விட மாட்டார். 7ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலும், பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணுக்கு 2ஆம் இடம் இருந்தால் அவர் ஏதேனும் அனுசரித்து வாழக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியவராக இருப்பார். ஆனால் ஆணை பொறுத்தவரை அப்படி இல்லை. அவருக்கு 3ஆம் இடம் கெட்டு போயிருந்தால், 5ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் மற்றும் 8 இடங்கள் நன்றாக இல்லாமல் இருந்தால், 7ஆம் இடம் சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த இடங்கள் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு வேறு எண்ணம், வேறு நாட்டம், வேறு தொடர்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக வரும். பொதுவாக 5ஆம் இடம் காதல் ஸ்தானத்தையும், 3ஆம் இடம் போகம் ஸ்தானத்தையும், 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தையும் குறிப்பதனால் இந்த மூன்றையும் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண் ஜாதகருக்கு இது போன்ற அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, இவர் குறிப்பிட்டபடி அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, ஒருவேளை இருந்தாலும் இவர் அவருடன் இசைந்து வாழ ஆசைப்படுகின்றார். அதன் அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு புரிதல் வேண்டும். இது ஜாதகத்தின் மூலமாக சொல்வதன் மூலமாக அவர்களுக்குள் மேலும் மனத்தாங்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. ஒரு வகையான தன்மை பொருந்தியவராக இருந்தால் அது கிரகங்கள் சார்ந்து ஏற்படும் பட்சத்தில் அதை மாற்றிக்கொண்டு நம்மளுடைய வாழ்வியை சார்ந்த ஒரு புரிதலின் அடிப்படையில் இருவருக்கும் உள்ள பரஸ்பர ஒரு சமநிலையை ஏற்படுத்தி கொண்டு குடும்பம் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, வேலை, எதிர்காலம், பொருளாதார முன்னேற்றம் சார்ந்து வாழும் பொழுது, சமுதாய அடிப்படையில் நாம் வாழும் பொழுது, அதனால்தான் இந்தியா, நம்முடைய தமிழ்நாடு ஒரு குடும்ப பாரம்பரியமிக்க ஒரு வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டு விளங்குகின்றது. அதனால் நாம் அவளை எளிதாக இதுபோன்ற பிரச்சனைகளுக்காக குடும்பத்தை விட்டு கொடுத்து விட முடியாது. இதுதான் ஒரு ஆண் ஜாதகர் மற்றும் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அடிப்படையான குணமாக இருக்க வேண்டும். எளிதாக ஒருவரை திருமணம் செய்து கொண்டு விட்டுவிட்டு செல்வது இருவருக்கும் சாலை சிறந்ததாக இருக்காது. அதன் அடிப்படையில் இந்த ஆண் ஜாதகருக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் பொருந்திருக்கின்றன, அதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றனவா என்பதையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அவர் நவம்சம் மற்றும் ராசிக்கட்டம் அதன் அடிப்படையிலும் அவருக்கு தசாபுத்திகள் சார்ந்தும் எவ்வாறு பயன்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர் வெள்ளிக்கிழமையில் சித்திரை 2ஆம் பாதம் கன்னிராசியில் கும்ப லக்னம் பிறந்திருக்கின்றார். அவருக்கு நவாம்சத்தின் அடிப்படையில் லக்னத்தில் சூரியனும், 2ஆம் இடத்தில் மாந்தி, 4இல் சுக்கிரன் ஆட்சியாக, 5இல் ராகு, 7ஆம் இடத்தில் புதன், 8இல் சந்திரன் மற்றும் 10ஆம் இடம் சனி, 11ஆம் இடம் குரு ஆட்சியாக கேதுவுடன் இணைந்திருக்கின்றது. 12இல் செவ்வாய் அவருக்கு உச்சமாக இருக்கின்றது. நான் குறிப்பிட்டபடி அவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் அவர் நல்ல அன்புலம் கொண்டவராகத்தான் இருக்கின்றார். 4ஆம் இடம் வலுவாகவே இருக்கின்றது. ஆனாலும் அவருடைய லக்னாதிபதி சனி 10ஆம் இடம் வருவது சிறப்பான அம்சம். ராகு இங்கு 5ஆம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பாக கருத முடியாது. மற்றும் இவருக்கு 2ஆம் இடம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. குரு ஆட்சியாக இருக்கின்றார். கேதுவுடன் குரு சேர்ந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் பொதுவாக கேதுவுடன் கிரகங்கள் சேரும் பட்சத்தில் அதுவும் எப்படிப்பட்ட கிரகங்கள் சேர்க்கின்றது என்பதை தெரிந்து கொள்வேன். பெரிய அளவுக்கு தோச அமைப்புகள் தென்படவில்லை. இருப்பினும் இவருடைய 3ஆம் அதிபதியான செவ்வாய் 12இல் உச்சமாக மறைகின்றார். இது மிக மிக திருமணம் சார்ந்த பந்தத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது. தேவையற்ற பழக்க வழக்கங்கள், அதிகமான அலைச்சல் சார்ந்த அமைப்புகள் நவம்சம் சுட்டி காட்டுகின்றது. நவம்சம் முழுமையான பலன்களை எப்பொழுதும் எடுத்துரைப்பது இல்லை. குறிப்பிட்ட பலன்கள் தான் அது கொண்டு செயல்படுகின்றது. இளமை காலத்தில் அவர்களுக்கு இதுபோன்ற சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். 5இல் ராகு இருக்கின்றார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். காதல் சார்ந்த அமைப்புகள் மற்றும் 7ஆம் அதிபதியும் லக்னத்திலே வருவது அவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பில் அவருக்கு இசைந்த ஒரு பெண்ணுடன் தான் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை அது ஏற்படுத்துகின்றன. அவருடைய 8ஆம் அதிபதியும் 7ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். அவருடைய 6ஆம் அதிபதி 8ஆம் இடம் சார்ந்து வருகின்றது. அவ்வளவு சிறப்பான அம்சங்களை அவர் பொருந்தி இருக்கவில்லை. வாழ்வியல் சார்ந்த, பொருளாதார முன்னேற்றம் சார்ந்து அவரால் சிறப்பாக இயங்க முடியும். அதன் அடிப்படை திருமணம் சார்ந்த அமைப்பு அவருக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. அதை அவர் புரிந்து கொண்டு கணவர் மனைவி சார்ந்த ஒரு புரிதல் இருக்கும் பட்சத்தில், அல்லது
சரியான ஒரு 7ஆம் அதிபதி இது போன்ற லக்னத்தில் வருவது அவர்களுக்கு கடவுள் வழிபாடு பக்தி மார்க்கத்தில் அவர்கள் சிறப்பாக இருந்தாலே இருவரும் இணைந்து கோயில் சார்ந்த சில பரிகார அமைப்புகளில் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கான பிரச்சனைகள் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. குறிப்பாக அவருக்கு சூரியன் என்று இருப்பதனால் சிவபெருமான் வழிபாடு, அவர்களுக்கு சூரிய நமஸ்காரம், சிவபெருமான் வழிபாடு, காப்பர் தங்கம் சார்ந்த அணிகலன்கள் அணிவது, உடை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான உணவு பழக்க வழக்கங்களை மேற்படுத்தி கொள்வதன் மூலமாக அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த நவாம்சம் சுட்டி காட்டுகின்றது. ராசி கட்டத்தின் அடிப்படையிலேயே அவர்களுக்கான முழுமையான பலன்கள் எடுத்துரைக்க இருக்கின்றேன். அவருக்கு லக்னம் பார்த்தோம் என்றால் கும்ப லக்னம் வர்க்கோத்தமமாக இருக்கின்றது. இதுபோன்று வர்க்கோத்தமம் இருந்தாலே அவர்கள் அவ்வளவு எளிதில் அவருடைய குணநலன்களை மாற்றிக்கொள்வதில் சிரமம் இருக்கும். இதேபோல அவருடைய சூரியனும் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கின்றது. அது சுக்கிரனுடனும் குருவுடன் சென்று லக்னத்திலே இருக்கின்றது. அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் அதை தனக்குள் சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய குணமும் கொண்டவராக சூரியன் சுக்கிரன் இருந்தாலே ஃபோட்டோகிராஃபி, கேமரா சார்ந்த அமைப்புகள், கண், முகம், அழகு, ஆசை, ஆடை, ஆவணங்கள் சார்ந்த அமைப்புகள் அவருக்கு சிறப்பாக கை கொடுக்கும், பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல குருவும் சூரியனும் இருப்பதனால் அவர்கள் ஒரு கம்பீரம் மிக்கவர்களாக, உறுதியான மனநிலையுடன் தான் என்ன நினைக்கின்றோமோ அதை சாதிக்க வேண்டும் என்கின்ற வேட்கை கொண்டவர்களாக அவர்களுடைய கிரக அமைப்பு பொருத்தி போகின்றது. 2ஆம் இடம் புதன் நீச்சமாக மாந்தியுடன் சென்று குடும்ப அமைப்பை வலுப்படுத்தி கொடுக்கின்றார். குடும்பம் நன்றாக இருந்தாலும் கூட 3ஆம் இடத்தில் இங்கு ராகு, நவம்சத்தில் 5ஆம் இடம் சார்ந்து வந்த ராகு இங்கு 3ஆம் இடத்தில் வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக தென்படவில்லை. மற்றும் இவருடைய 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே வருகின்றார். இவருடைய 8ஆம் இடம் சந்திரன் கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பில் 8, 9 சார்ந்து வருகின்றார். 9ஆம் இடம் கேதுவும் கலைத்துறை சார்ந்து, தந்தை சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த, வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், அரசு சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் இவருக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா லக்னாதிபதியே இருக்கு. லக்னாதிபதியான சனி வர்க்கோத்தம அமைப்பு பெற்றிருக்கின்றார். இவருடைய 10ஆம் இடத்தில் பாருங்கள், செவ்வாய் ஆட்சியாக சனியுடன், அவருக்கு செவ்வாய் உச்சமாக இருந்த நவாம்சன் இங்கு செவ்வாய் ஆட்சியாக சனியுடன் சேர்ந்திருக்கின்றது. பொதுவாக செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே உக்கிர குணங்களையும் அவசரப்படக்கூடிய தன்மையும் மற்றும் தான் நினைத்ததை எந்த எல்லைக்கும் சென்று அது கோபம், உக்கிரம், அவசரம் சார்ந்த தன்மைகளை ஏற்படுத்திக் கொண்டு கம்பீரமாக இருந்து அதை எவ்வாறும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த குணநலங்களை எடுத்துக்காட்டுகின்றது. அரசு சார்ந்த அமைப்பில் பொது பணி சார்ந்த, மக்கள் பணி சார்ந்த, தொழில் சார்ந்த அமைப்பு, குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட ஆடை, அலங்காரம், ஆபரணம், மருத்துவ தொடர்பான அமைப்புகள் இவருக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்றால் இவருடைய 8ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார். 2ஆம் இடம் என்றாலே வணிகம், பள்ளிக்கல்வி சார்ந்த அமைப்புகள், இதை எல்லாமே அவருக்கு நல்ல ஒரு யோக பலன்களை கொடுக்கும். அரசு சார்ந்த தொடர்புகள் இவருக்கு, தொழில் சார்ந்த அமைப்புகள், ஆடை, அலங்காரம், ஆபரணம் சார்ந்த அழகுபடுத்தக்கூடிய தன்மைகள் அனைத்தும் இவருக்கு நல்ல ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. அதேபோல கலைத்துறை சார்ந்த, வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், தியானம், யோகா, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விளையாட்டு தொடர்பான அமைப்புகள், செவ்வாய் நன்றாக இருப்பதனால் விளையாட்டு, மருத்துவம் சார்ந்த அமைப்புகள், காவல், சட்டம், பாதுகாப்பு அமைப்புகள் இவருக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் இவருக்கு 3ஆம் இடம் சிறப்பாக இல்லை. 5ஆம் அதிபதி நீச்சம், 8ஆம் அதிபதி நீச்சம், 7ஆம் இடம் வர்க்கோத்தம அமைப்பை பெற்று சூரியன் லக்னத்திலே வருகின்றார். அதன் அடிப்படையில் நிச்சயமாக இவருக்கு கிரகங்கள் தவறான ஒரு பாதையில் இட்டுச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை தான் ஏற்படுத்துகின்றன. 11ஆம் அதிபதியான குரு லக்னத்திலே வருகின்றார். அதன் அடிப்படையில் கால் சம்பந்தப்பட்ட சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. விபத்து, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனம். நவாம்சம் சிறப்பாக இருக்கின்றது. ராசி கட்டம் அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. அதேபோல லக்னாதிபதியும் 10ஆம் இடம் சார்ந்து வருவதனால் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் சரி தவறு என்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பொதுவாக லக்னாதிபதி 10ஆம் இடம் வருவது என்பது இவர்கள் பொதுவான குணநலன்கள், இவர்கள் அரசு, பொதுப்பணித்துறை, தொழில் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஓகே தான். மற்றபடி அவர்களுக்கு தான் நினைத்ததை அதற்கான பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதுவும் சனியாக இருப்பதனால் அது தவறான ஒரு இதாக இருந்தாலும் அதற்கான தண்டனை இவர்களுக்கு உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பொதுவாக 3ஆம் இடம் சிறப்பாக இல்லை என்பதனால் இவன் போகம், 3ஆம் இடம் என்றாலே சட்டம், காவல், பாதுகாப்பு, லஞ்சம், ஊழல் இது போன்ற இராணுவம் இது போன்ற அமைப்புகளை சுட்டிக்காட்டுகின்றதனால் அவர்கள் ஏதேனும் தவறுகள் செய்தாலும் கூட அதற்கான பலன்கள் கிடைக்கும். நல்லது செய்தாலும் அதற்கான விளைவுகள், பலன்கள் விரைவாக இவர்களுக்கு கிடைக்கும். தீயது செய்தாலும் அதற்கான பலன்கள் விரைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த லக்னாதிபதி 10ஆம் இடம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சிலருக்கு கர்ம பலன்கள் என்பது காலதாமதம் சார்ந்து கிடைக்கும். ஒரு பிறவி இல்லை என்றாலும் இன்னும் ஒரு 2 பிறவி கழித்து கூட அவர்களுக்கு பலன்கள், கர்ம பலன்களை அனுபவிக்கலாம். ஆனால் இது போன்ற லக்னம் 10ஆம் இடம் தொடர்பு என்பது அவர்களுக்கு கர்ம பலன்கள் என்பது உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இவர் மிகவும் கவனமாக செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை களைந்து நிவர்த்தி செய்து அதன் அடிப்படையில் சிறப்பாக செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. 11ஆம் அதிபதியும் அவருக்கு லக்னத்திலே வருவதனால் லக்னம் அவருக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றதா என்றால் இவருக்கு சுக்கிரன் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பெற்று லக்னத்தில் சிறப்பாக இருக்கின்றார். மற்றபடி அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிட முடியாது. அவருக்கு நவம்சம் 11ஆம் இடம் சிறப்பாக இருந்தது. இவருடைய 12ஆம் அதிபதியான சனியும் 10ஆம் இடம் வருகின்றார். அதன் அடிப்படையில் இவருக்கு அரசியல் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும், அரசியல் சார்ந்த யோகம் சற்று தாமதமாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பொது மக்கள் பணி சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக இருக்கின்றன. வர்க்கோத்தமம் இருப்பதனால் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் உயர்ந்த நிலை அறிவார், புகழ்பெற வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு.
அந்த செவ்வாயும் 12ஆம் இடம் சார்ந்து லவம்சத்தில் உச்சமாக இருப்பதனால் பயணம், போக்குவரத்து, வெளிநாடு தொடர்பு, ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகள் அனைத்தையும் இருக்கு நல்ல அமோக பயன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தத்தான் செய்கின்றது. ஆனால் அவருக்கு மனைவி, குடும்பம் சார்ந்த அமைப்புகள், தான் நினைத்ததை மனைவி நினைத்தது போலவே செயல்பட வேண்டும் என்று நினைப்பது அவளின் சிறப்பாக இருக்காது. மனைவிக்கென்று சில குணநலன்கள் இருக்கும், கணவருக்கென்று குணநலன்கள் இருக்கும். மனைவி ஒரு வேலை அமைப்பில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவருக்கு என்று உரிய மரியாதை, அவர்களுக்கான கடமைகளை, குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுதல், சிறப்பாக வீட்டை பராமரித்தல் போன்ற செயல்பாடுகளை செய்பவர்களாக இருப்பார்கள். அவர்களும் வேலைக்கு செல்பவர்கள். அவர்களுக்கு என்று விருப்பம் என்று இருக்கின்றது. கடந்த காலம் போல் நாம் இப்பொழுது வாழ முடியாது. ஒரு 20 வருட காலத்துக்கு முன்னால் அது கால சூழல் வேறு. இன்று அனைவருக்குமான சுதந்திரம் என்பது முழுமையாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். குறிப்பாக பெண்களுக்கான சுதந்திரம் அதிகமாக தேவைப்படுகின்றது. அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற ஆசைப்படுகின்றார்கள். அவர்களுக்கென்று தொழில், வர்த்தகம், சம உரிமையை எதிர்பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழும் பொழுது நாம் அதை தெரிந்து கொண்டு தான் நினைத்தபடியே மனைவி செயல்பட வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுடைய விருப்பத்தையும் புரிந்து கொண்டு இருவருக்கான பரஸ்பர நம்பிக்கை, தெரிதல் மற்றும் கடவுள் நம்பிக்கை, அதேபோல இது குடும்பத்தின் அடிப்படையில் செயல்படும் போது தகவல் பரிமாற்றம் மிகவும் விரைவாக நடந்துவிடும். அதன் அடிப்படை இவர்களுக்குள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மைகளை நிரம்பி இருக்கும் பொழுது நல்ல ஒரு மனநிலை இவர்கள் நிச்சயமாக உறவுகள் அவர்களுக்கு சிறந்து விளங்கும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையுடன் இவர்கள் செயல்படும் பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்குள் ஒரு புரிதல் வருவதற்கான சாத்தியப்பொருட்களும் மிக மிக அருமையாகவே உள்ளன. ஆனாலும் அவருடைய குணநலன்கள் சற்று பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. அதை அவர் மாற்றிக்கொண்டு மனைவியுடன் சேர்ந்து சிறப்பாக வாழ வேண்டும். மற்றபடி நல்ல யோகம் பொருந்திய ஜாதகர், மனைவியும் சிறப்பாக இருந்து இருவரும் புரிந்து செயல்பட வேண்டும். இவர்கள் இருவரும் இணைந்து நல்ல ஒரு குடும்ப கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த வாழ்வியல் சார்ந்த எல்லா அம்சங்களும் பெற்று புகழோடு, பெருமையோடு, கௌரவத்தோடு சிறப்பாக வாழ வேண்டும். நிச்சயமாக வாழ்வார்கள். அந்த தன்மை பொருந்தியவர்களாக இருக்கின்றார்கள். குடும்பம், குழந்தைகள் அனைத்து அம்சங்களும் நன்றாக பெற்று வாழ்வதற்கு இறைவனும் நல்வழி காட்டுவார் என்று இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். குழந்தைகள் சார்ந்த யோகமும் இவருக்கு சற்று பிரச்சனையும் தாமதம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தென்படுத்துகின்றது. குழந்தைகள் சார்ந்த பிரிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அவர் புரிந்து கொண்டு செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக இவர் குறிப்பாக சூரியன் மற்றும் சிவபெருமான், வெங்கடாதிபதி போன்ற கடவுள்களை வழிபட்டு இவர் வாழ்வில் எல்லா வளங்களும், செவ்வாயும் நன்றாக இருப்பதனால் முருகப்பெருமான் வழிபட்டு இவர் வாழ்வில் எல்லா வளங்களும் போகும் சிறப்பாக வாழ இறைவன் நன்வழி காட்டுவார் என்று இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இதுபோன்று ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.